இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவக்காலம் 2வது வாரம் சனிக்கிழமை நாம் இருக்கிறோம். சனிக்கிழமை அன்னைக்கான அன்னையினுடைய வணக்கத்திற்கான நாள். இன்றைய நாளிலே நம்முடைய பரிசுத்த பணிமை அன்னையினுடைய பேராலயத்திற்கு காலை முதலே திருப்பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த திருப்பயனுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், குடும்பங்கள் அனைத்தும் அன்னையின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு தந்தை, 2 மகன்கள். அதில் இளைய மகன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் சொகுசாக வாழ நினைக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த வண்ணமாக இருக்கிறான். அறிவு தெளிந்தவனாக தந்தையை நோக்கி அவர் மீண்டும் வருகிறார். தந்தை அவர் தொலைவில் வருவதை கண்டே அவர் மீது பரிவு கொண்டு ஓடி போய் கட்டி தழுவி அவருக்கு உயர்ந்த ஆடைகள் எல்லாம் அவருக்கு அணிய வைத்து மீண்டுமாக அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார், விருந்து வைத்து கொண்டாடுகிறார். அன்பானவர்களே, இந்த கதை நிறைய அர்த்தங்களை நமக்கு கொடுத்தாலும், நிறைய சிந்தனைகளை நமக்கு கொடுத்தாலும், இந்த தவ காலத்துல இந்த நற்செய்தி வாசகம், இந்த இயேசுடைய இந்த ஊமையானது நாம் மனமாறி அந்த தந்தையிடம் வருகின்ற பொழுது தந்தை நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மைய சிந்தனை நமக்கு கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் வலிமேல் விழி வைத்து தன்னுடைய இளைய மகன் வருவானா என்று காத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவன் ஊருக்குள் வருவதற்கு முன்பாகவே அவனை பாதியில வழிமறிச்சு அவனுக்கு தேவையான ஆடையையும் மோதிரத்தையும் காலணிகளையும் போட்டு உள்ளே அழைத்து வருகிறார். அதாவது, என்னுடைய இளைய மகன் எல்லாவற்றையும் இழந்து என்னிடம் வந்திருக்கிறான் என்று இந்த உலகம், இந்த ஊரு என்னுடைய மகனை கேலி கிண்டல் செய்யக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து தன்னுடைய மகனாகவே அவர் ஊருக்குள் அழைத்து செல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தந்தை இரக்கத்தின் தந்தை மட்டுமல்ல, நம்மை இகழ்ச்சிக்குள்ளாக்காமல் இருக்கக்கூடிய தந்தையும் கூட. எனவே இந்த விண்ணக்க தந்தை தவ காலத்துல உங்களிடத்திலிருந்து உங்களுடைய மனமாற்றத்தை அவர் இந்த நாளிலே கேட்கிறார். தவ காலத்திலே அப்படிப்பட்ட மனமாற்றத்தை நாம் பெற்று தந்தையிடம் திரும்பி வருவதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.